விருச்சிகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதி சந்திரனின் வருகையால் பலமும் லாபமும் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பஞ்சமத்தில் அமர்ந்த காரணத்தினால் பலமும் யோகமும் பெற காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, அதாவது 21/4/2024 முதல் 27/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவானும், 5ஆம் இடத்திலே ராகு பகவான் அவரோடு புத பகவானும், வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அங்கு அமர்ந்துவார். 6ஆம் இடத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும், அவரோடு வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கிர பகவானும் அமர்வார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்வார். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான், லாபஸ்தானமாகிய 11, விரயஸ்தானமாகிய 12, உங்கள் ராசியாகிய 1 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதியும் கிடையாது, அதுவே நல்ல வாரம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி வளர்வரையில் வரக்கூடிய திரியோதசி திதியும், மாலை 6 மணி வரை உத்திர நட்சத்திரமும், அன்று அமிர்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நாள். ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், அன்று பிரதோஷமும் கூட. அன்றைய தினம் மதுரையிலே அருள்மிகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும். அடுத்தபடியாக 22/4/2024 திங்கட்கிழமைக்கு அன்று திதி வளர்பிறை சதுர்த்தசி திதியும், ஹஸ்த நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் 2 நாள் சுபமுகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அன்னைக்கு. இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு மதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் நேற்று நிறைவு பெற்று, இன்றைய தினம் அம்மையும் அப்பனும் திருத்தேரிலே பவனி வரக்கூடிய தேரோட்ட நிகழ்ச்சி 4 மாசி வீதிகளிலும் நடைபெறும். அன்று மாலை திங்கட்கிழமைக்கு சாயந்தரம் கள்ளழக பெருமான், அழகர் கோயிலிருந்து கள்ளழக பெருமான் மதுரைக்கு எழுந்தருளக்கூடிய விஜயம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். அன்று மாலையிலே 1000 பொன் சப்பரத்திலே கள்ளழக பெருமான் மதுரைக்கு எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சியிலே மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சி அன்றைய தினம் நடைபெறும். ரொம்ப விசேஷமான விஷயம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 23/4/2024 பௌர்ணமி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். பௌர்ணமினாலே கிரிவலம் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கக்கூடியது. சித்ரா பௌர்ணமியிலே சித்திரகுப்தன் பிறந்த நாள். அந்த இனிய நன்னாளிலே உலகமே போற்று விளங்கு அதை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஆகிய அருள்மிகு ஸ்ரீ கள்ளழக பெருமான் தங்க குதிரை வாகனத்திலே வைகை ஆற்றிலே எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான வைபவம் அன்றைய தினம் நடைபெறும். காண கண் கோடி வேண்டும். இனிய வைபவத்தில் அனைவரும் பங்கு கொள்ளவும் வேண்டும். அடுத்து புதன்கிழமை 24/4/2024 திதி தேய்பிரை பிரதமை திதி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அன்று இரவு ஸ்ரீ கள்ளழக பெருமான் மதுரையிலே ராமராயர் மண்டபத்திலே தசாவதார நிகழ்ச்சிகளை நடத்தி கட்டுவார். அடுத்து வியாழக்கிழமை 25/4/2024 வியாழக்கிழமைக்கு தேய்பிரை துவிதியை திதியும், விசாகா நட்சத்திரமும்,
சித்தயோகம் கூடிய அந்த நாளிலே காலையிலே கள்ளழகு பெருமான் மதுரையிலே மோகினி அவதாரத்தோடு எழுந்தருள்வார், பூப்பல்லக்கிலே எழுந்தருள்வார். அந்த நிகழ்ச்சி அன்று நடக்கும். அடுத்ததாக 26/4/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை திருதியை திதியும் அனுச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை 27/4/2024 தேய்பிறை சதுர்த்தி திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அந்த நாள் சங்கடகர சதுர்த்தி நாளாக அனுபவிக்கிறோம். இதுதான் அந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். விருச்சிகராசி என்பது இந்த வாரத்தில் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு செல்வமும் செல்வாக்கும் சொல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. யோக பலம் பொருந்திய இந்த வாரத்தில் பண பலம் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிகழ்ச்சி நடக்கும், கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகும், முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும், மகிழ்ச்சி நிலைக்கும். இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாரம். 10ஆம் இடத்தை உச்சம் பெறுவதும் அவரோடு சுக்கிர பகவான் இணைவதும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுபமாகவும் சுகமாகவும் அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சற்று தடுமாற்றம் கூடிய வாரமாக அமையும். நிதானமான போக்கு நிச்சயம் நன்மையை தரும். வேலை பணிச்சுமை அதிகரிக்கும். அது அரசு சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, சற்று கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கை தேவை. அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க. ஏன்னா செவ்வாய் பவனை பொறுத்தளவுக்கு ராகு பவனை சேர்ந்திருக்கனால உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சுப மங்கள யோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. யோகமான வாரம். அடுத்து பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம், நல்ல யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரம். கணவன் மனைவி இருவருடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் மங்கள நிகழ்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் யோகமும் பெற்ற இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று நிதானமான போக்கு நன்மையை தரும். விருச்சிகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். மதுரையிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரி திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. அன்றைய தினத்தில் மதுரைக்கு உங்கள் அனைவரையும் அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை காண அழைக்கின்றோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைகை ஆற்றிலே கள்ளழக பெருமான் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். அருள்மிகு கள்ளழக பெருமானை காண்பதற்கு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அதிலே விநாயகர் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். சகல யோகமும் லாபமும் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுப பலன்களே கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.